வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் குக் வித் கோமலியில் ஆன்ட்டி தான் இம்யூனிட்டி வின் பண்ணாங்க. அவங்க சிக்கனை வச்சு சிக்கன் பலோட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ணாங்க. இப்போ அந்த சிக்கன் பலோட்டின் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டை மட்டும் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கேரட் துருவும் போது கொஞ்சம் பெருசாக துருவிக்கோங்க. இதே அளவில் முட்டைக்கோசையும் துருவி சேர்த்துட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் கேரட் நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கின பிறகு இது கூட அரைக்கட்டு பாலக்கீரையை சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பாலக்கீரை சேர்த்துட்டு இந்த பாலக்கீரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கீரை வதங்கின பிறகு இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பாதியமாக பவுட்ரு பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். அடுத்து சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதை இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் சீட் போட்டு இதை நல்லா ஃப்ளாட்டாக நாம் தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டான பிறகு மேலே இருக்க ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்க சீட்டை எடுத்த பிறகு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கூடயே கொஞ்சம் பெப்பர் பவுடர், கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தடவி விட்டுக்கலாம். இது போல் நல்லா தடவின பிறகு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த பாலக் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த சிக்கனை நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் ரோல் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு பிரிஞ்சு போகும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் ரோல் பண்ண பிறகு இதை சுற்றி சின்னதாக ஒரு நூல் போட்டு கட்டிக்கங்க. சிக்கன் பிரிஞ்சு போகாது. இப்போ இது போல் நல்லா ரோல் பண்ண பிறகு இப்போ இந்த சிக்கனோட 2 சைடு இருக்க கவரையும் நல்லா டைட்டாக நாம் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா நாட் பண்ண பிறகு இதுக்கு மேலே நம்ம சில்வர் ஃபாயில் வச்சுட்டு இதையும் நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நல்லா டைட்டாக ரோல் பண்ண பிறகு இப்போ இதை நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துட்டு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுலாம். இப்போ சிக்கன் 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பலோட்டினை வச்சு 5 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி விட்டுக்கலாம். இது போல் எள்ளு தூவின பிறகு இதை திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் பலோட்டின் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக் வித் கோமாளியில் ஆன்ட்டி செஞ்ச சிக்கன் பலோட்டின் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.